இன்னும் 2 நாட்கள்ல தாவேகா 2ஆம் ஆண்டுல அடி எடுத்து வைக்க போகுது. விஜய் தன்னுடைய கட்சியை தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்திருக்கு. இந்த நேரத்தில் அவர் மேல நிறைய கேள்விகள், நிறைய சர்ச்சைகள் எழுப்பப்பட்டுச்சு. இப்போ புதுசா மறுபடியும் ஒரு விஷயம் நடந்திருக்கு. விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தாவேகாவினுடைய தலைவர் விஜய் தலைமையில் அந்த கட்சியில் போய் இணைகிறார். இப்படி இருக்கும்போது ஏற்கனவே இதுக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இப்போ வந்திருக்கு. விகடன் குழுமம் நடத்தின ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அந்த நிகழ்வுக்கு விஜயும் திருமாவளவன் அவர்களும் கலந்துப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்குள்ள நிறைய எதிர்வினைகள் வந்ததும் திருமாவளவன் விஜய் கூட போய் சேர்ந்துருவார் போல இருக்கு அப்படின்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டதும் திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வராம தவிர்த்துட்டாங்க. அப்போ விஜய் அவர்களுடைய முடிவு அப்படின்றது அந்த பேச்சில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஒருவேளை அவர் இங்கே இல்லைனாலும் கூட அவருடைய மனசு இங்கே இருக்கும் அப்படின்னு அவர் பேசினாரு. அந்த பேச்சு பெரிய கேள்வியும் பெரிய சர்ச்சையும் எழுப்புச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். அந்த இடத்துல ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு, மன்னராட்சி, துணை முதலமைச்சர் பதவி, இதெல்லாம் சொல்லும் போதும் கூட அவர் மேலேயும் ஒரு பெரிய கேள்வி எழுந்துச்சு. எப்படி விசிகாவில் இருந்துகிட்டே இந்த மாதிரியான பேச்சுகள் அவர் பேசுறாரு அப்படின்ற பார்வையும் வைக்கப்பட்டுச்சு. இதுக்கு நடுவுல இப்ப ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்துல ஒரு உறுப்பினரா சேர்றாரு. இப்போ இந்த நிலையில தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதுல ஏற்கனவே தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே ஒரு பெரிய தேர்தல் வகுப்பாளராக இருக்கிறாரு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமியும் அந்த மாதிரியான ஒரு பதவியில் இருக்கிறாரு. இப்ப தாவேகால இவங்க 2 பேருக்குமான முரண் வந்துருமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில அதிகாரப்பூர்வமா விஜய் அவர்கள் இதுக்கான பதில சொல்லியிருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாவும் ஜான் ஆரோக்கியசாமியும் இணைந்து தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வாங்க, தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கான வழிகளை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் பதவி வழங்கப்பட்டிருக்கு. தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவை ஒருங்கிணைக்கிறது. இதுக்கு நடுவில் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு அவர் அதிமுகல இருந்து வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏற்கனவே பாஜகலையும் இருந்திருக்கிறாரு. தகவல் தொழில்நுட்ப அணியை அவர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க. துணை பொதுச் செயலாளர் பதவியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சமூக ஊடகங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக தேர்தல் வியூக வகுப்பாளரா ஆதவ் அர்ஜுனா இந்த களத்துல இறங்கியிருக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி இந்த களத்துல இருக்கிறாரு. அது போக கழக கொள்கை பரப்பு செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற சமூக ஊடகங்களை ஒருங்கிணைக்கப்படக்கூடிய வகையில பல பேர்களை அறிமுகப்படுத்தி இந்த அனைவருக்குமே புதிய பொறுப்புகளை அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. விஜய் எப்ப களத்துக்கு வரப்போறாரு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு, அதுக்கான முனைப்பு பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரா, எப்ப கள அரசியல் அவர் எதிர்கொள்வார் அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடை தேடக்கூடிய வகையில ஒவ்வொரு அடியா அவர் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஆண்டு நிறைவு பண்ணக்கூடிய நேரத்துல ஆதவ் அர்ஜுனா அவர் கூட இணைந்திருக்கிறார். நிர்மல்குமார் அவரோடு இணைந்திருக்கிறார். மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவங்க அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.